ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கேன்சர் வராது, எஸ்பெஷலி ப்ரைவேட் பார்ட்ஸில். வாட்ஸ் மரூன் இருக்குது, அதனால ஹெச்பிவி வாட்டன், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வாட்டன் இருக்குது. அது வந்து லேடிஸ்க்கு கேன்சர் உருவாகலாம். ஸோ அதுக்கு தடுப்பூசி இருக்குது. அந்த தடுப்பூசி யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணாலே ஃபீமேல்ஸ்க்கு சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஃபங்கஸ்னால கேன்சர் வர்றது அப்சல்யூட்லி மித். ஓகே மேம், இப்போ இந்த கொரியன் தோல், இந்த கண்ணாடி தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லுங்களா, அதில் இருக்கிற நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் பற்றி. டெஃபினெட்லி தோல்னா ஒரு ஆர்கன். நான் இப்போ தான் சொன்னேன், இது மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது தோலில். ஒரு எபிடர்மிஸ் இருக்குது, டெர்மிஸ் இருக்குது, அதில் நிறைய எக்கச்சக்கமான சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் கிளாண்ட் இருக்குது, வேர்வைக்குறை சுருவி, ஸ்வெட் கிளாண்ட் இருக்குது, அதில் பிக்மெண்ட் உண்டாக்குற செல்ஸ், மெலனோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது இருக்குது. ஸோ தோல்லையே விதவிதமான லேயர்ஸ் இருக்குது, அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு இந்தியன் ஸ்கின், ஒரு கொரியன் ஸ்கின், ஒரு ஆஃப்ரிக்கன் ஸ்கின், ஒரு யூரோப்பியன் ஆர் காக்கேஷியன் ஸ்கின்னு ஸ்கின் டைப்ஸே விதவிதமான இருக்குது. இந்த கொரியன் ஸ்கின் க்ளோ அப்படின்றாங்க. அந்த க்ளோ வந்து இட் இஸ் வெரி ஈஸி. அது வந்து நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், நிறையா சப்பிள்னஸ் ஆஃப் த ஸ்கின்னு சொல்லுவோம், அது சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹைலூரானிக் ஆசிட், கொலாஜின், அந்த மாதிரி வகை வகையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது நமக்கு. ஸோ ஹைட்ரேஷன் ப்ளஸ் நியூட்ரிஷன் அண்ட் குட் ஹெல்த்தி ஸ்கின்லேயே தானாகவே க்ளோ வரும். Q7 நேயர்களுக்கு வணக்கம், நான் ஆர்ஜே பரணி. இன்னைக்கு இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா யார் பேச போறாங்க அப்படிங்கிறதா ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டாப் லீடிங் டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் டாக்டர் ஷர்மதா அவர்கள் சீனியர் கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு சிறப்பான ஒரு சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகே மேம், இப்போ ஒரு மனுஷனுடைய அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்கின்னோட டோன்ல வச்சுதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த தோலுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். எப்படி நீங்க இந்த ஸ்கின் கேர் வந்து நீங்க சூஸ் பண்ணி படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நான் படிக்கும் போது ஐ வாண்டட் டு ஐதர் பிகம் ஜெனரல் பிசிஷியன் ஆர் டெர்மட்டாலஜிஸ்ட். அது ஏன் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிறதுலயே பெரிய ஆர்கன் வந்து எதுன்னு சொல்லுங்க. நிறைய சொல்லல, ஸ்கின் தான் ஃபர்ஸ்ட். அதுல ஸ்கின் தான் பெரிய ஆர்கன். இப்போ வெயிட் போட்டு பார்த்தா ஒரு கிட்னி, ஒரு லிவர், ஒரு லங்குன்னு வச்சு பார்க்கும்போது ஸ்கின் தான் இருக்கிறதுலயே பெரிய ஆர்கன். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற ஹெல்த் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரியறது ஸ்கின் மூலியமா தான் தெரியும். ஸோ ஸ்கின் இஸ் த reflection of the internal health. So அதனால தான் I chose to become a dermatologist. ஓகே மேம், இப்போ இதுல நிறைய காம்ப்ளிகேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வருவாங்க. ஸோ ஏன்னா இது தொட்டாலே சிலருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற அளவுக்கெல்லாம் கூட சீரியஸ்னஸ் இருக்கு. ஸோ அதுல இதெல்லாம் வந்து நான் பார்த்து மிரண்டிருக்கேன், இல்லை ஒரு ரொம்ப டஃப்பா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு நேரத்துல கூட இது வந்து நான் காப்பாத்திருக்கேன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை பத்தி சொல்லுங்க. ஜென்ரலி ஸ்கின்ல எந்த கண்டிஷனுமே எமர்ஜென்சியா வர்றது ரொம்ப ரேருங்க. 2-3 கண்டிஷன்ஸ் தான் எமர்ஜென்சியா வரும். அண்ட் அது வரும்போது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். பிகாஸ் ஸ்கின் வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கு, ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ரொம்ப ரேரான கண்டிஷன். பட் அது வந்து சில மெடிசின்ஸ்னால பாடியில ரியாக்ஷன் வந்து தோல் உரிய ஆரம்பிச்சிடும். அது வாய் தோல் உரியும், கண்ணை சுற்றி இருக்கிற தோல் உரியும், உடம்பு தோல் உரியும், ப்ரைவேட் பார்ட்ஸ் தோல் உரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் பார்க்குறது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். பட் டெஃபினெட்லி அதுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு, அண்ட் அதுவுமே we have saved lives. ஓகே மேம், இப்போ இந்த கொரியன் தோல், இந்த கண்ணாடி தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லுங்களா, அதில் இருக்கிற நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் பற்றி. டெஃபினெட்லி தோல்னா ஒரு ஆர்கன். நான் இப்போ தான் சொன்னேன், இது மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது தோலில். ஒரு எபிடர்மிஸ் இருக்குது, டெர்மிஸ் இருக்குது, அதில் நிறைய எக்கச்சக்கமான சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் கிளாண்ட் இருக்குது, வேர்வைக்குறை சுருவி, ஸ்வெட் கிளாண்ட் இருக்குது, அதில் பிக்மெண்ட் உண்டாக்குற செல்ஸ், மெலனோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது இருக்குது. ஸோ தோல்லையே விதவிதமான லேயர்ஸ் இருக்குது, அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு இந்தியன் ஸ்கின், ஒரு கொரியன் ஸ்கின், ஒரு ஆஃப்ரிக்கன் ஸ்கின், ஒரு யூரோப்பியன் ஆர் காக்கேஷியன் ஸ்கின்னு ஸ்கின் டைப்ஸே விதவிதமான இருக்குது. ஸோ அது ஏன்னா இப்போ ஒரு சாண்ட்விட்சுன்னு நினச்சிக்கோங்க. அந்த சாண்ட்விச்சில் பிரெட் இருக்குது, அதே சாண்ட்விச் இன்னொரு ஒரு சாண்ட்விச்சில் வீட் பிரெட் இருக்கும், இன்னொரு ஒரு சாண்ட்விச்சில் ஒயிட் பிரெட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கின்னோட பிக்மெண்ட் செல்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த சாண்ட்விச்சோட திக்னஸை யோசிச்சு பாருங்கள்.
ஸ்லிம்மாக சாண்ட்விச்சஸும் இருக்கும், திக்காக சாண்ட்விச்சஸும் இருக்கும். ஸ்கின்னும் அதே மாதிரி தான். சில ஏரியாஸில் ரொம்ப தின்னாக இருக்கும், சில கண்ட்ரீஸில் ரொம்ப தின்னாக இருக்கும், சில ரேசஸில் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஆஃப்ரிக்கன் ஸ்கின், இந்தியன் ஸ்கின் இருக்கும்போது அவங்கனால கொரியன் ஸ்கின் எதிர்பார்க்க முடியாது 100%. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த சாண்ட்விச்சா அந்த சாண்ட்விச்சா எப்படி மாற்ற முடியும்? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அது போக நம்ம ஸ்கின்னை எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணி க்ளோ உருவாகிறோன்னு தான் இம்பார்ட்டண்ட். ஒரு க்ளோ வரதுக்கு நம்ம டார்க் ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேர் ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த க்ளோ வரது தான் அந்த கொரியன் ஸ்கின் க்ளோ அப்படின்றாங்க. அந்த க்ளோ வந்து இட் இஸ் வெரி ஈஸி. அது வந்து நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், நிறையா சப்பிள்னஸ் ஆஃப் த ஸ்கின்னு சொல்லுவோம், அது சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹைலூரானிக் ஆசிட், கொலாஜின், அந்த மாதிரி வகை வகையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது நமக்கு. ஸோ ஹைட்ரேஷன் ப்ளஸ் நியூட்ரிஷன் அண்ட் குட் ஹெல்த்தி ஸ்கின்லேயே தானாகவே க்ளோ வரும். ஓகே மேம். இப்போ பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அழகுக்காக இன்னைக்கு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நிறைய யூட்டிலைஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி வருது, எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்? ஆக்சுவலி நான் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பிகாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேஷனுக்கும் ஒரு டைப் ஆஃப் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் விமன் ஆர் யூஸிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம ஹார்ஷாக பிரைட்டாக இருக்கிற கலர்ஸ்க்கு வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் மெட்டல் அயான்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெட் லிப்ஸ்டிக்கில் அயன் ஆக்சைடுன்னு இருக்கும். சில கலர்ஸ் வந்து ஷிம்மரியாக ஷைனியாக இருக்கிறதுனால அது மெட்டல் கிரானியூல்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் போட்டால் நிறைய லேடிஸ்க்கு, ஈவன் இப்போல்லாம் யங் சில்ட்ரன் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே அலர்ஜி வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்க மேக்கப் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் அது ஸ்மெல்ஸ் நைஸ், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ப்ளூபெரி ஃப்ளேவர், தட் இஸ் ஆல்சோ வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் அந்த ஃப்ளேவருக்குரிய கலர் மட்டும் இல்லாமல் ஃப்ரேக்ரன்ஸும் சேர்த்துப்பாங்க. ஸோ அதுக்குமே நிறைய பேருக்கு அலர்ஜி வரும். ஸோ மை சஜஷன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் பிளாண்டான சிம்பிள் நியூட் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். நியூட் கலர்ஸ்னால் closer to the skin tone without too much of glamour, shine or brightness இல்லாம மேக்கப் யூஸ் பண்றது பெட்டர். ஓகே மேம், சூப்பர். இப்போ அதே மாதிரி மேம், இன்னைக்கு இருக்கிறதுல ஸ்கின் டிசீஸ்னால நிறைய பேர் இப்போ பேச்சுலர்ஸ் இருக்கிற பசங்களுக்கும் கொஞ்சம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட அண்டர் ஆர்ம்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ரைவேட் பார்ட் ஏரியாலெல்லாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால ரொம்ப சித்திரவதைப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ரீசன்ஸ் என்ன டாக்டர்? ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வெரி கரெக்ட். பிகாஸ் நம்ம சவுத் இந்தியாவில் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு வேர்க்குது, நிறைய பேர் பைக் ஓட்டுறோம் அண்ட் 2 வேளை குளிக்கிறது இல்லை. ஸோ அதனாலவே ப்ரைவேட் பார்ட்ஸில், ஆம்பிட்ஸில் வேர்வை நிறையா தேங்கி அந்த இடத்துல என்னென்ன சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வர முடியுமோ வந்துடுது. அதில் மோஸ்ட் காமன் இந்த மாய்ஸ்சர், அந்த வேர்வை தேங்கிறதுனால வர்றது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அது யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லேடிஸ், கிச்சனில் வேலை செய்கிற லேடிஸ்க்கும் இது வருது. ஸோ அவங்களுக்கு மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ் இஸ் ஒரு நாளைக்கு 2 வேளை குளிங்க. எக்ஸ்ட்ராவாக குளிக்கிறது தப்பு இல்லை. நிறையா வேர்த்துச்சுன்னா 3rd டைம் கூட குளிங்க. அந்த ஏரியாவை நல்லா க்ளீனாக ட்ரையாக வச்சுக்கோங்க. முடியும் போது வைப் இட் வித் டிஷ்யூ பேப்பர். அண்ட் அது போக பேசிக் க்ளோத்ஸையும் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும். இப்போ எந்த அண்டர் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே அது 12 hours மேலே யூஸ் பண்ணக்கூடாது. 12 hours கழிச்சு சாயங்காலம் ஒரு தடவை மாற்றிடணும். அண்ட் எல்லாத்தையுமே வெயிலில் காய வைக்கணும். நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷிங் மிஷினில் டம்பிள் ட்ரை பண்ண க்ளோத்ஸுமே வெயிலில் காய வச்சாதான் அப்சல்யூட் ஸ்டெரிலிட்டி. ஓகே மேம், சூப்பர். இப்போ அண்டர்வியர்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. வி டைப்ல இருக்கிறது, ட்ரௌசர் பாக்ஸர் டைப்ல, இந்த மாதிரி. இது வந்து மென்ஸ் அவங்களோட ஹெல்த்துக்காக, ஸ்கின் கேருக்காக எந்த மாதிரி டைப் ஆஃப் அண்டர்வியர் யூஸ் பண்ணலாம்? டெஃபினெட்லி பாக்ஸஸ் தான் பெஸ்ட். அதில் இருக்கிற ப்ளஸ் என்னது மேம்? எஸ்பெஷலி ஒபீஸ் மென்னுக்கு டெஃபினட்டாக பாக்ஸஸ் பெட்டர். ஏன்னா அது ஏரேட்டடாக இருக்கும், வேர்வை நிறையா தேங்காது. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் காமன் அட்வான்டேஜ். ஓகே மேம். இப்போ நிறைய பேர்த்துக்கு அவங்க மூஞ்சியெல்லாம் எண்ணெய் வழிஞ்ச மாதிரி, எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிலி ஸ்கின்க்கு வந்து எந்த மாதிரியான இது ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்? அவங்க எந்த மாதிரியான டயட் எடுத்தா அந்த எண்ணெய் வழியாம இருக்கும்னு நினைக்கிறீங்க? எண்ணெய் வடிகிறதுக்கே நிறைய காரணங்கள் இருக்குங்க. சில ஹார்மோன்ஸ், ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம்னு சொல்லுவோம், அந்த ஹார்மோன்னால கூட நிறைய ஆயில் செக்ரீஷன் வரும். அதனால தான் ஒரு பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் எண்ணெய் வளையும், குழந்தைக்கு எண்ணெய் வளையாது. ஸோ அந்த மாதிரி ஆயிலினஸ் வந்து வர காரணமே எக்கச்சக்கமான காரணம். நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
டயட்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். ஓகே அண்ட் மேம். ப்ராசஸ்ட் ஃபுட், ஃப்ரைடு ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்ட் ஃபுட்னா பேக்கேஜ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், இப்போ இந்த குர்குரே, ஐ ஷுடன்ட் பி மென்ஷனிங் பிராண்ட்ஸ், சாரி, பட் பிஸ்கெட்ஸ் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணுறது, சுகரி பிஸ்கெட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, அண்ட் அது போக நம்ம தண்ணி நிறையா குடிக்கிறது, இது ரெண்டும் மனசில் வச்சுக்கணும். ஆயிலி ஸ்கின் கம்மியாகும். அது போக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் ஆரஞ்ச், லெமன், நெல்லிக்காய் அதெல்லாம் நிறையா இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆயிலினஸ் கம்மியாகும். ஸோ அது போக நம்ம வந்து நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கிறதுக்கு ஃப்ரீக்வெண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆயிலி ஸ்கின்னா. ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 or 3 times ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அந்த ஆயிலி ஸ்கின்னே ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா சிம்பிள் சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் போதும். பட் அது போக அதுக்கு பிம்பிள்ஸ் வர்ற டைப் இருக்குது, ஆயிலி ஸ்கின்ல ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, அந்த மாதிரினா அதுக்கு தகுந்தபடி நாங்கள் ஃபேஸ் வாஷ் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே மேம். இப்போ ஆக்னின்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நிறைய மோஸ்ட் ஆஃப் டீனேஜர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு அபவ் 25 கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவங்களோட ஃபேஸ் எல்லாம் இந்த போரஸ் ஆக்னிஸ் எல்லாம் நிறையா இருக்கு. ஒரு மாதிரி முகம் எல்லாம் அந்த கட்டி கட்டியா அப்படியே பார்க்கும்போதே நமக்கு விகாரமா பயமா இருக்கும். இது எதனால வருது டாக்டர்? இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது? ஆக்னே வந்து ஒரு ஸ்கின் கண்டிஷனுங்க. அது வந்து நம்ம ஆயில் கிளான்ஸ், எண்ணெய் சுருபிலிருந்து வர்றது. ஸோ அந்த ஆயில் கிளான்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா ஆக்னே வரலாம். இல்லை ஆயில் செக்ரீஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஆக்னே வரலாம். இது அது ஏதாவது பிளாக் ஆயிடுச்சுன்னா ஆக்னே வரலாம். சில டைம்ஸ் ரொம்ப பாடி ஹீட் உள்ள மெடிசன்ஸ் எடுத்தோன்னா ஆக்னே வரலாம். ஸோ ஆக்னே வரதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க அந்த ஏஜ், பியூபர்ட்டி ஏஜில் வர்றது வந்து ஹார்மோன்ஸ்னால. பட் பெரியவங்களுக்கும் கொடூரமாக கட்டி வருது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, மோஸ்ட்லி அது வந்து இன்ஃபெக்ஷன்னால இருக்கலாம். அந்த கட்டியோட வலி, பஸ் அந்த மாதிரி வரும். அவங்களும் சஃபர் பண்ணுவாங்க. பட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு. அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபாக்டீரியல் க்ரீம் கொடுப்போம். பட் அது போக ஹார்மோனல் ரீசன்ஸ்னால கூட நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரும் அடல்ட்டில். ஸோ ஒரு கல்யாணம் ஆனவங்க குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும், அடல்ட் ஆக்னே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. அந்த டைமில் இருக்கிற மோஸ்ட் காமன் இஸ் ஹார்மோன். பட் ஆனால் வேறு ஹார்மோன், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். அது ஓவேரியன் இஷ்யூனால வர ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அண்ட் அதனால கூட ஆக்னே வரும். அண்ட் அதே ஏஜில் சில பேருக்கு டயபெட்டிஸ் வர அறிகுறியே ஆக்னே தான். ஸோ ஆக்னேக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. ஒரு டைப் ஒரு மாதிரி. நீங்கள் சொல்கிற மோஸ்ட் சிவியர் டைப், பஸ் வருது, வலி இருக்குது, பார்க்குறதுக்குமே கொஞ்சம் கொடூரமாக இருக்குதுன்னா அது வந்து இட்ஸ் மோஸ்ட்லி இன்ஃபெக்டட் ஆக்னே. ஓகேங்க மேம். இப்போது இந்த ஸ்கின் கேருக்காக, இந்த பிரைட்னஸ்க்காக நிறைய பேர் இப்போ இந்த குளூட்டத்தியான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட இம்சை தாங்கலை மேம். இது வந்து அவசியம் தானா? இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இது அவசியம் தானா? நாட் நெசசரி. சிம்பிள், நாட் நெசசரி. ஏன் அப்படி சொல்கிறீங்க மேம்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின் பிரைட்னிங்க்கு குளூட்டத்தியான் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸ்கின் க்ளோ நான் சொன்னேன்ல, அதுக்கு வேணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பிகாஸ் குளூட்டத்தியான் என்ன, அது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால உருவாகிற டேமேஜை வந்து ரிவர்ஸ் பண்ணுது. ஸோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம ஸ்கின்ல எப்போ வரும்? வெயில் படும் போது டேன் ஆகும். அது மட்டும்தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணுது. பட் அதே குளூட்டத்தியான் உள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ லிவர் டேமேஜ், நிறைய மெடிசின்ஸ் எடுக்கிறவங்களுக்கு சில லிவர் டேமேஜ் வருதுன்னா glutathione will be useful. So glutathione actually ஒரு highly rich antioxidant. So unnecessary-ஆ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால பாடியில் வர டேமேஜை மட்டும்தான் அது பேலன்ஸ் பண்ணும். இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் யூ ஃபேரர். அண்ட் ஃபேர் ஆகிட்டு என்ன பிரயோஜனம்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் நான் கொஞ்சம் அந்த சொசைட்டியில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம வந்து ஃபேராக இருக்கோம்னு காமிச்சுக்கணுங்க. அழகை விரும்புறதுக்காக கூட இப்போது விமென்ஸுக்கு ஈக்குவலாக இப்போ மென்ஸும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த கொஸ்டினே கேட்டோம். இல்லை நீங்கள் சொல்கிறது 100% ரைட். எல்லாருக்குமே ஃபேர் ஆகணும்னு ஒரு ஆசை. ஃபாரினர்ஸ்க்கே இன்னும் ஃபேர் ஆகணும்னு ஆசை. அவங்களுமே குளூட்டத்தியான் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் நாட் த நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். பட் அது வந்து ஃபேர் ஆகிறதுக்குன்னு எடுக்கக்கூடாது, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக எடுத்துக்கலாம். சரி மேம். இப்போது அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு ஏதாவது இருக்குங்களா?
யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாது? ரியாக்ஷன்ஸ் வரலாம் டெஃபினட்டாக. குளூட்டத்தியோன் எடுத்துருக்கிறவங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம், ஸ்கின் ரேஷஸ் வரலாம். ஸோ அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அபவ் அடல்ட்ஸ்க்கு தான், அபவ் 18 இயர்ஸ் தான் கொடுப்போம். பிளானிங் ப்ரெக்னென்சினா கொடுக்க மாட்டோம். வேறு ஏதாவது ஸ்ட்ராங்கர் மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னா அகெயின் குளூட்டத்தியோன் கொடுக்க மாட்டோம். பட் அது கொடுக்க வேண்டியது ஃபேர் ஆகிறதுக்கு இல்லை, பட் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ஒரு க்ளோக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே மேம். இப்போது இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாஸில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு இப்போ நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் இதை எடுத்தேன் அதை எடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒருவேளை உங்களை மாதிரி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டு கிட்ட ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட்டு கிட்ட இதை வந்து கேட்டுட்டு அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இதை காமிச்சு நான் வந்து இன்னொருத்தருக்கு அதை ப்ரொமோட் பண்ணுறேங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயங்கிறத என்னோட கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தரோட ஸ்கின்னோட டோன் வந்து டைப்பு இன்னொருத்தருக்கு இருக்காது. அப்போ இந்த மாதிரி பண்றது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நியாயம் இல்லாத ஒரு செயல். எங்க அசோசியேஷன் டெர்மட்டாலஜிஸ்ட் அசோசியேஷன்லயே ஒரு விங் இருக்கு, ஆன்டி குவாக்கரி விங்ன்ட்டு. அந்த ஆன்டி குவாக்கரி விங்கே அதோட மெயின் எய்ம் வந்து மக்களை ஏமாத்தக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் தேர் ரெடி, இந்த மாதிரி என்ன சொல்றாங்களோ அதை எடுத்து வாங்கி யூஸ் பண்றதுக்கு மக்கள் ரெடியா இருக்கிறாங்க. பட் அதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. அதுதான் குவாக்ஸ்ன்னு சொல்றோம். ஆன்டி குவாக்கரி விங்னே இருக்கு. அதுக்கு நிறைய டாக்டர்ஸ் நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், அவேர்னஸ் கேம்ப்ஸ் நடத்துகிறோம், அவேர்னஸ் மேரத்தான்ஸ் ஓடுறோம். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், தட் ஸ்கின் இஸ் ஆல்சோ ஒரு ஆர்கன், பாடியில் இருக்கிற ஒரு ஆர்கன். அந்த ஆர்கனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் அது கரெக்டான பர்சன் கிட்ட கைடன்ஸ் வாங்கணும். ஒரு போர்ட் சர்டிஃபைட் மெடிக்கல் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் அந்த ஸ்கின்னை எப்படி பார்த்துக்கணும்னு ஒரு கைடன்ஸ் வாங்கணும். ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா இல்லை. ஓகே மேம். அடுத்தது ஹேர் ஃபால் இஷ்யூங்கிறது இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கு. சின்ன வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஐயோ என் முடியெல்லாம் கொட்டிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஈவன் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபாலிங்க்கான ஒரு மெயினான ரீசன் என்ன டாக்டர்? ஆக்சுவலி ஹேர் ஃபாலுக்குமே ஒரு மெயின் ரீசன்னு சொல்ல முடியாதுங்க. காரணங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு. இப்போ ஹெரிடிட்ரி ஃபேக்டர் எல்லாருக்குமே தெரியும். அவங்க அந்த ஃபேமிலியில் பால்டிங் இருக்குதுன்னா அவங்க குழந்தைக்கும் பால்டிங் வர வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி ஹார்மோனல் ரீசன்ஸ்னால கூட சில பேருக்கு முடி கொட்டும். இப்போ நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டும். கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்க மெடிசன்ஸ் கீமோதெரப்பி ட்ரக்ஸ்னால முடி கொட்டும். நிறைய ஆட்டோமியூன் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க, தன்னோட பாடிக்கு ரியாக்ட் ஆகிட்டு அதனால கூட முடி கொட்டும். ஸோ மெயின் ரீசன்னு எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஆனால் மோஸ்ட் காமன் டெய்லி பார்க்குற ரீசன் வந்து இந்த பால்டிங், தின்னிங் ஆஃப் ஹேர். இது மென்னுக்கும் நடக்கலாம், ஃபீமேல்ஸுக்கும் நடக்கும். ஃபீமேல்ஸ்க்கு எப்படின்னா அந்த சென்டர் பார்ட்டிஷன் வந்து அப்படியே விரிஞ்சுட்டே போகும், கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி மேலே விசிபிளாக இருக்கும். ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நெத்தி ஏற ஆரம்பிச்சிடும், இந்த இடம் தின்னாகும், அப்புறம் அப்படியே தலை ஒரு மாதிரி சொட்டை மாதிரி ஆறிடும். ஸோ இதுவே மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ், ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு நாங்கள் கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் அது போக இந்த மற்ற காரணங்கள் நான் சொன்னேன்ல, ஆட்டோமியூன், மெடிசன், ட்ரக் இன்டியூஸ்ட், ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் முடி கொட்டும், நிறைய இல்னஸஸ். இப்போ கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு, டைஃபாய்டுக்கு அப்புறம் முடி கொட்டும். ஸோ many reasons. ஓகே மேம். இப்போ ஹேர் ஃபாலிங் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்காக எந்த மாதிரியான டயட்ஸ் எல்லாம் நேச்சுரலாக சில விஷயங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டயட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியங்க. அண்ட் அதில் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், விட்டமின் ஏ இருக்கிற ஃப்ரூட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், விட்டமின் சி அண்ட் விட்டமின் ஏ. அண்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து முடிக்கு ரொம்ப முக்கியம், அலாங் வித் ப்ரோட்டீன்ஸ். இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது கூடவே எக்ஸ்டர்னலாக நிறைய பெப்டைட்ஸும் பேஷண்ட்டை தலைமுடியில் அப்ளை பண்ண சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அது போக ஒரு ஸ்மால் இம்பார்ட்டண்ட் நோட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸோட ரோல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மூலமா ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும், மைக்ரோ மினரல்ஸ்னால நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும். ஓகேங்க மேம். சன்ஸ்க்ரீன் வந்து இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. கேட்டால் இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இவங்களாவே இதெல்லாம் பார்வையில் படுதோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா உடனே இது தனக்கு ஒரு செட் ஆகும்ட்டு வாங்கிடுறாங்க.
அந்த மாதிரி வாங்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனாக என்னவா இருக்கும் மேம்? சி ஆக்சுவலி சன்ஸ்க்ரீன்னு பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு பிளாங்கெட் வேர்டு. சன்ஸ்க்ரீன்ஸ்லேயே எக்கச்சக்கமான சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. அதில் மோஸ்ட் காமன் வெரைட்டிஸ் வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன், மினரல் சன்ஸ்க்ரீன். இது உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு சூஸ் பண்ணுறதுக்குன்னே அட்வைஸ் தேவை, கைடன்ஸ் தேவை. உங்களுக்கு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனா இல்லை கெமிக்கல் சன்ஸ்க்ரீனா மினரல் சன்ஸ்க்ரீன். இப்போ ஒரு லேப்டாப்பில் வேலை செய்கிறவருக்கு யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனும் போய் வெயிலில் கிரிக்கெட் 6 மணி நேரம் விளையாடுறவங்களுக்கு யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனும் ஒன்றா இருக்க முடியாது. அதே மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களோட சன்ஸ்க்ரீனும் ஒரு குழந்தையோட சன்ஸ்க்ரீனும் ஒன்றா இருக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி சன்ஸ்க்ரீன் நீங்களாக விதவிதமான சன்ஸ்க்ரீன்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கணும். அண்ட் அது போக இப்போ நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் ரொம்ப அப்பிக்கிட்டு அதனால அலர்ஜிஸ் கூட வருது. ஸோ ஐ ஹவ் சீன் கண்ணை சுற்றி எரியும், கண்ணை சுற்றி அரிக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட சன்ஸ்க்ரீனோட யூசேஜோட டைப்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அட்வைஸ் பெட்டர். ஓகே மேம். சோரியாசிஸ் அண்ட் விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வருது? இதை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? சோரியாசிஸ் அண்ட் விட்டிலிகோ ரெண்டுமே ஒரு இம்யூனோ மாடுலேட்டரி சிஸ்டமில் இம்பேலன்ஸ் வருது. சரியா? அது இம்யூனோ மாடுலேட்டரி சிஸ்டமில் இம்பேலன்ஸ் வரும்போது நம்ம பாடியில் வந்து பிக்மெண்ட், தட் இஸ் கலருக்குரிய செல்ஸ், மெலனோசைட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டு அந்த இடத்துல கலரே இல்லாமல் போகிறது தான் விட்டிலிகோ. ஸோ அது வெண்தேம்புல்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த இம்யூனிட்டி செட் ரைட் பண்ணுறதுக்கு மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த விட்டிலிகோனால் அது மற்றவங்கள தொடக்கூடாது, விட்டிலிகோ இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு இம்யூனிட்டி ரிலேட்டட் இஷ்யூ. இது வந்து மற்றவங்கள தொட்டோ இல்லை மற்றவங்க கிட்ட பக்கத்தில் போய் பரவுற நோய் இல்லை. அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். சேம் திங் வித் சொரியாசிஸ். சொரியாசிஸ்லேயும் அந்த இம்யூனோமாடுலேட்டரி இம்பேலன்ஸ்னால ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும்போது சொரன்னு ஸ்கின் ஆகும். ஸ்கின்லேருந்து செதிலாக ஸ்கேல்ஸ் விழும். ஸோ அதை வந்து நீங்கள் பயந்துட்டு அது வந்து அந்த பர்சனை டச் பண்ணக்கூடாது, அந்த பர்சனை ஒதுக்கி வைக்கணும்னு யோசிக்கக்கூடாது. அதுவும் ஒரு ஸ்கின் டிசீஸ் தான், அது மற்றவங்களுக்கு யாருக்குமே பரவாது. அண்ட் அதுக்குமே இப்போ ட்ரீட்மெண்ட் எக்கச்சக்கமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எதுக்கு கொடுக்கணும்னு பார்த்து நாங்கள் கொடுப்போம். பட் ரெண்டுத்துக்குமே கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ டிசீஸை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்காக மற்றவங்களை ஒதுக்கி வைக்க தேவையில்லை. ஓகே மேம், சூப்பர். இப்போ அதே மாதிரி இந்த சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது எந்த வயசுக்காரங்களுக்கும் வரதான் செய்யுது. இப்போ அதனால அந்த சிக்கன் பாக்ஸில் வந்து அந்த பிளாக் மார்க், அந்த டாட்ஸ் எல்லாமே வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க, அம்மா போட்டிருக்கு, அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்குறோம், இது வந்து டாக்டர்ஸ் கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மித்தா இல்லை என்னது டாக்டர்? எனக்கு அதை கண்டிப்பாக பிரேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சிக்கன் பாக்ஸ் வந்து ஒரு வைரஸுங்க. அந்த வைரஸ் வந்து நம்ம பாடியில் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாடியில் இம்யூனிட்டி ட்ரிகர் ஆகும் அண்ட் அந்த வைரஸ்க்கு எதிர்த்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். அது லைஃப் லாங் நம்ம பாடியில் தான் இருக்க போகுது. அந்த ரியாக்ஷன் டைமில் தோலில் சின்ன சின்ன கொப்பளம் வரதான் போகுது. அந்த கொப்பளம் போனதுக்கு அப்புறம் பிளாக் மார்க்ஸ் இருக்கும். இதுதான் சயின்டிஃபிக்லி சிக்கன் பாக்ஸ்னா என்ன நடக்குதுன்னு, அந்த வாரிசலா வைரஸ்னால ஸ்கின்ல வர ரியாக்ஷன். பட் இதுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னோட ஒரே ரிக்வெஸ்ட் மக்களுக்கு, நீங்கள் வந்து அந்த டைமில் மஞ்சள் இல்லை வேப்ப தடவிட்டு அப்புறம் வேப்ப மேலே படுக்கிறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸ்கின்னை எப்பயுமே ஹைஜீனிக்காக வச்சுக்கணும், க்ளீனாக ட்ரையாக வச்சுக்கணும். அது மேலே மாய்ஸ்டாக மஞ்சள், அதுவும் இந்த காலத்தில் இருக்கிற மஞ்சள் பொடி எங்கேருந்து வருதுன்னு கூட தெரியல. ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் ஆல் தட் அண்ட் ஃபாலோ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். ஹைஜீன் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் இதே நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்து அதனால சிக்கன் பாக்ஸ் இன்னும் வேர்ஸ் ஆகி கூட பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஜுரம் இன்னும் ஜாஸ்தி ஆகும் சில பேருக்கு. ஸோ மை சஜஷன் இஸ் க்ளீனாக ஹைஜீனிக்காக உங்களோட இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்க்கணும். வெதர் யூ மீட் அ டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் டாக்டரை பார்க்கணும் பேசிக்கலி. ஓகே மேம். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் யாருக்கெல்லாம் எந்த வயசுக்காரங்களுக்கு அதிகமாக அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இன்ஃபெக்ஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் புவர் ஹைஜீன் வந்து நான் சொல்கிறது பிட்வீன் 15 and 30 இயர்ஸ். 15 வயசில் ஆரம்பிக்கிற ஹைஜீன் ப்ராக்டிஸ் வந்து நிறைய பசங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸ்போர்ட்ஸ் விளாடுறாங்க, ஜிம் போகிறாங்க, டான்ஸ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹைஜீன் ஃபாலோ பண்ணாமல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வருது பிட்வீன் 15 and 35 இயர்ஸ். பட் அப்பியரன்ஸ்க்குரிய இம்பார்ட்டன்ஸ், அப்பியரன்ஸ்குள்ளே வர பேஷண்ட்ஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேர்னஸ்க்கு, பிம்பிள்ஸ்க்கு, ஹேர் லாஸ்க்கு, ஹேர் திக்கன் பண்ணுறதுக்கு, skin glow or anything, அது வந்து I'm seeing from 20 years to above even 50 years. Anti-aging treatment even up to 50-55 வராங்க. மேம் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா மேம், நிறைய பேர்த்துக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்போ பிளட் ஏற்றுறாங்க. இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு ஆக்சிடென்ட் கேஸோ இல்லை ஒரு மெட்டர்னிட்டி டைம்லையோ பிளட் லாஸ் ஆகுதுன்னா பிளட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலில் பிளட் ஏற்றுனாங்க, அதுக்கப்புறம் என் உடம்புல இந்த வெள்ளை தழும்பு விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு இவங்களாவே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருவேளை டெஃபினெட்லி அப்படி இல்லைங்க. இப்போ ஒருத்தவங்க கிட்டேருந்து பிளட்டை எடுத்து அதை கிட்டத்தட்ட ஒரு 6-7 டெஸ்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் கிட்டேருந்து பிளட்டை டொனேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த டொனேட்டட் பிளட்டை அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் ஃபில்டரிங் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பேஷண்ட்டில் அந்த ரத்தத்தை ஏற்றுறாங்க. ஸோ டபுள் டைம் ஸ்க்ரீனிங் அண்ட் டெஸ்டிங் பேஷண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டெஸ்ட் பண்ணுறாங்க, பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பிளட்டை தனியாக டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மெத்தடில் நிறைய பிளேசஸ் ஃபெயில் ஆகுது. பட் அதனால ஸ்கின் டிசீஸ் வராது, அதனால மற்ற நோய் வரலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்கின் டிசீசஸ், வெண்தெம்பலோ இல்லை எக்ஸிமா இல்லை சோரியாசிஸ், ஸ்கேபிஸ் எதுவுமே அந்த மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே மேம், இப்போது இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து வழுக்கு தலையில் கூட நம்ம வந்து முடி வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இப்போ வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பண்ணிக்கலாமா? அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னவா இருக்கும்? சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்குங்களா? ஆக்சுவலி ஹேர் வந்து ஒரு செடி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த ஹேர் வளர வைக்கிற வரைக்கும், வேர் இருக்கிற வரைக்கும் அதை வளர வச்சிடலாம். அதுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கலாம், நியூட்ரிஷன் கொடுக்கலாம், வெளியிலிருந்து நம்ம மினாக்சிடில் நான் சொன்ன பெப்டைட்ஸ் கொடுக்கலாம். இல்லாட்டி ஹேருக்குன்னு இன்ஜெக்ஷன், க்ரோத் ஃபேக்டர்ஸ் இன்ஜெக்ஷன், ஸ்டெம் செல் க்ரோத் ஃபேக்டர்ஸ், எக்ஸோசோம்ஸ்னு எக்கச்சக்கமான இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது. பட் அது எல்லாமே உங்கள் முடி மெல்லிசாக சின்ன முடி இருக்குது, ஒரு வேர் இருக்குன்னா அதை வளர வச்சு கொஞ்சம் திக் ஹேராக உருவாகலாம். பட் முடியே இல்லை, வேரே இல்லை, சுத்தமாக ஸ்மூத்தாக இருக்குது தலைன்னா, ஸோ தலையில் முடியே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னா என்ன? நல்லா வளர்கிற முடியை எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சு அந்த சொட்டை விழுற மண்டையை கொஞ்சம் கவர் பண்ணுறது, அதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். சிம்பிளாக சொல்கிறது. அஃப்கோர்ஸ் இது இஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இதுக்கு கிட்டத்தட்ட 1000-2000 ஹேர்ஸ் எடுப்போம். அண்ட் அந்த ஹேர்ஸை வைக்கிறதுக்கு பேஷண்ட்டுக்கு 6 hours 8 hours கூட ஆகலாம். பேஷண்ட்டுக்கு லோக்கல் அனஸ்தீசியா, டியூமசன்ட் அனஸ்தீசியான்லாம் கொடுத்து பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ இது எல்லாமே ஒரு எஜுகேட்டட், டைரக்டட், போர்ட் சர்டிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்ட், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் பண்ணணும். அண்ட் அதுவும் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்தவங்க பண்ணுறது தான் பெட்டர். அனாவசியமாக சின்ன பார்லர்ஸ் ஒரு சலூன்ஸில் போய் பண்ணிவிட்டு நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு. அந்த அனஸ்தீசியா ரியாக்ஷன் ஆகிருக்கு, டியூமசன்ஸ். இது ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்கிறீங்களா? டெஃபினெட்லி. ஓகே மேம், இப்போது ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ மெட்டர்னிட்டிக்கு அப்புறம் பெண்களுக்கு வந்து வயிற்றுல, இடுப்பு ஓரத்துலலாம் அந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து தெரியுது. அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னால் வந்து கிளியர் பண்ணிக்க முடியுமான்னு சில லேடிஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்? ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆகிறதுக்கு நிறைய நாள் ஆகுங்க. அது எத்தனை நாளுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. பட் அது சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோன்னா சீக்கிரமாகவே அதை கிளியர் பண்ணிடலாம். டெஃபினட்டாக அது போயிடும். பட் அது என்ன 6 மாதத்தில் போகுதா, இல்லை 1 வருஷம் ஆகுதா, இல்லை 2 மாதத்தில் போகுதான்னு நம்ம எப்படி சஜஸ்ட் பண்ண முடியும்னா, பிகாஸ்
ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. அது ரெகுலராக மாய்ஸ்சரைஸ் பண்ணி மசாஜ் பண்ணி அதுக்குன்னு சில இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, சிலிகான், கொலாஜன், அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு சில பேருக்கு ஈவன் லேசர் கூட நாங்கள் பண்ணுவோம். ஸ்கின் டைட்டனிங் லேசர் பண்ணும்போது அந்த சுருக்கமும் டைட்டன் ஆகும். ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக ஆரம்பித்தோன்னா ரிசல்ட் சீக்கிரமாக வரும். ஓகே மேம். இப்போ ஸ்கின் எடுத்துட்டாலே எனக்கு வந்து ஒரு மனுஷனுடைய உடம்புக்கு அந்த தோல் அப்படிங்கிறது அவசியங்கிறது நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல எந்தெந்த மாதிரியான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ல வந்திருக்கு மேம், அதை பத்தி சொல்லுங்களேன். டெஃபினெட்லி யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் செட் ஆகும், அவங்களோட உடம்பையும் அழகையும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க முடியும்னு. ஆக்சுவலி ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டில் பெஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லேசர்ஸ் தான். அந்த லேசர்ஸ் மூலிமா தழும்பு போக வைக்கிறது, தழும்பு ஃபேட் ஆக்குறது, ஸ்கின்னோட பிக்மெண்ட் டேன் ரிமூவ் பண்ணுறது, டாட்டூஸை ரிமூவ் பண்ணுறது, லேசர்ஸ் மூலயமா ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறது, அப்புறம் மைக்ரோ நீட்லிங் ஆர்எஃப்னு இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். ஸோ அதில் வந்து இந்த சாகிங் ஸ்கின் இருக்குல்ல, தோல் ரொம்ப தொங்கி போயிடுது, இந்த இடம் ரொம்ப திக்காகுதுன்னா அதுக்கு ஸ்கின் டைட்டனிங் டெக்னிக்ஸ் இருக்குது, MNRFன்ட்டு. ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ். பட் நவடேஸ் எல்லாருக்கும் இது ஆக்சசிபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 90% டெர்மட்டாலஜிஸ்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், இது எல்லாத்தையும் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், மக்களும் தெரிஞ்சவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அவைலபிள். நம்ம ஸ்கின் கலர், டேன், டோன், டாட்டூஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு லேசர்ஸ் ஆர் யூஸ்ஃபுல். அண்ட் ஸ்கின் டைட்டனிங், ஆன்டி ஏஜிங்க்கு வேறு மெஷின்ஸ் இருக்குது. இப்போ அல்ட்ராசவுண்ட் மீடியேட்டட் ஹைஃபூன்னு சொல்லுவோம், அல்ட்ராசவுண்ட் மீடியேட்டட் ஸ்கின் டைட்டனிங், ரேடியோ ஃப்ரீக்வன்சி மீடியேட்டட் ஸ்கின் டைட்டனிங் கூட பண்ணலாம். ஓகே மேம். ஹேர் வேக்சிங், இப்போ ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா மெஹந்தி போட்டுக்கிறதுக்காக கேர்ள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி காலையில் இப்போ மாடலிங்கில் இருக்கிறவங்க, ஒரு சிறிய இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஹேர் வந்து வேக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேக்ஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் ஒரு ஸ்கின்னோட கீழே இருக்கிற லேயரில் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஹைஜீன் ஃபாலோ பண்ணாட்டி ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. அது வந்து ஒரு முடி வேர்லேயும் அந்த கிருமி டெபாசிட் ஆகிட்டு சின்ன சின்ன கொப்பளமாக டெவலப் ஆகும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் சைடு எஃபெக்ட். அதே மாதிரி வேக்சிங் பண்ணும்போது 2 பிரச்சனைகள் இருக்குது. சில பேருக்கு அந்த வேக்ஸோட கெமிக்கல்ஸ் ஒத்து போகாமல் ஒரு வித்தின் 12 hours அது அரிக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே செவந்து போயிடும். ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் அந்த வேக்ஸோட ஹீட் ஒத்து போகாமல் பர்ன்ஸ் டெவலப் ஆகிடும். ஸோ தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ். அது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அலர்ஜியாக இருக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஹீட் ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். ஓகே மேம். இப்போது ப்ரைவேட் பார்ட்டில் ஹேர் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்குன்னு நமக்கே தெரியும். ஸோ எந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னையும் நம்ம காப்பாற்றிக்க முடியும்? ஓகே மேம். இப்போது ஹேர் லாஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து இன்றைக்கி அட்வான்ஸ்டுன்னு அப்படின்னு சொன்னால் அந்த இழந்த முடியை நம்ம மறுபடியும் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியலாம். மறுபடியும் அதான் நான் சொன்ன மாதிரி முடியோட வேறு இருக்கிற வரைக்கும் அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணி விட்டுடலாம். பட் வேறு இல்லாத போது நம்ம நியூ ஹேர் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் சில இதிலெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வழுக்க தலையிலையும் முடி வளர்கிறதுக்கான ஆயில்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அது சயின்ஸ் மெடிசின் ஆகட்டும், இல்லை நாட்டு மருந்து இதில், ஆயுர்வேதா அதில், சித்தா அதிலெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை பற்றி எனக்கே தெரியாது. பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் அது உண்மை இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ அதை பற்றி எனக்கே தெரியாதுங்க. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. சரிங்க மேம். இப்போ ஏன்னா முடி இல்லாத இடத்துல முடியை வளர வைக்கிறது எப்படி, அன்லெஸ் தேர் டூயிங் மேஜிக். ஸோ எனக்கு தெரியாது. ஓகே மேம். இப்போ இந்தந்த வயசுக்காரங்க இந்தந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், காஸ்மெட்டிக்ஸ் வந்து எடுத்தால் நல்லா இருக்கும்னா அதில் அந்த காஸ்மெட்டிக்ஸ் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன் அப்படின்னா அதில் என்ன பர்சன்டேஜ் இருக்குங்கிறத பார்த்து வாங்கணும்? இப்போ ஏஜ் பிரகாரம் பிரிக்கிறதுக்கு பதிலாக ஸ்கின் டைப் பிரகாரம் பிரிக்கிறது பெட்டர். ஆல்வேஸ் உங்களோட ஸ்கின்னோட பிஹெச்னு இருக்குது, அது வந்து ஆசிட்டிக்காக ஆல்கலைனான்னு பார்ப்போம். நம்ம ஸ்கின்னோட பிஹெச் வந்து 5.5. ஸோ நம்ம சோப்போ ஷாம்புவோ ஃபேஸ் வாஷ் வாங்கும் போது அது கரெக்டு, அதுக்கு தகுந்தபடி நம்ம பிஹெச்சை சூஸ் பண்ணி வாங்கணும். ஸோ அது நம்ம பார்க்குறது முக்கியம். அதே மாதிரி லேபிளில் என்ன பார்க்கணுன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து
பேரபின் இருக்கா, பேரபின் இருந்துச்சுன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவாக இருக்கலாம், சோப்பாக இருக்கலாம், எல்லாமே சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காமன் திங்ஸ் எல்லாரும் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்குறீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்கணுன்னா டெஃபினெட்லி அதோட எஸ்பிஎஃப். எஸ்பிஎஃப்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். அந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரோட வேல்யூ பார்க்கணும். அண்ட் அது போக ஒரு பூத் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு இருக்குது, அந்த ரேட்டிங்கையும் பார்க்கணும். ஸோ ஒரு லேபிள் வச்சு பார்த்து வாங்கக்கூடியதுக்கு சல்ஃபேட்ஸ், ஃப்ரேக்ரன்சஸ், பேரபன்ஸ், எஸ்பிஎஃப் ஃபேக்டர் அண்ட் பூத் ஸ்டார் ரேட்டிங் இது எல்லாமே பார்த்து தான் வாங்கணும். ஓகே மேம், அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண நல்லாயிருக்கு? ஏன்னா அமோனியம் இருந்தாலே ஹேர் ஃபால் ஆகும், கேன்சர் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹேர் டை யூசர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது மேடம்? டெஃபினெட்லி அமோனியானால நிறைய பேருக்கு அலர்ஜிஸ் வரும். அண்ட் அந்த அலர்ஜிஸ் வந்து இனிஷியலாக இச்சிங், ரேஷஸ் அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகலாம். பட் ப்ரொலாங்டு நிறைய நாள் அதை யூஸ் பண்ணி அதனால ஸ்கின் இந்த இடத்தே டார்க் ஆக்கிடும். அதனால காதுக்கு பின்னாடி ஸ்கின் டார்க் ஆகும், கன்னத்தில் ஸ்கின் டார்க் ஆகும், இல்லை நெத்தி பக்கத்தில் ஸ்கின் டார்க் ஆகும். அது க்ரானிக் ப்ராப்ளம் இந்த அமோனியா யூஸ் பண்ணுற ஹேர் டை. இன்னொன்று என்ன பார்த்துருக்குறேன்னா, இந்த காலத்தில் மார்க்கெட்டில் அமோனியா ஃப்ரீ ஹேர் டை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது டைஅமீன் போட்டுட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு கெமிக்கல் வேர்டை ட்விஸ்ட் பண்ணிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. ஸோ ஹேர் டை வந்து அந்த ஜெட் பிளாக்காக இருக்கிற ஹேர் டை மோஸ்ட்லி டேஞ்சரஸுங்க. ஜெட் பிளாக்காக வர ஹேர் டையில் அந்த கெமிக்கல் டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும், இல்லாட்டி அந்த பிளாக் கலர் வராது. ஸோ வெதர் இட் இஸ் அ பாராஃபெனலின் டைஅமீன் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ பிபிடி ஒரு சாதாரண ரெகுலர் அமோனியா காம்பவுண்ட்ஸ் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது கம்பல்சரி. ஓகே மேம், அப்போது ஹேர் வந்து மேக்ஸிமம் நமக்கு கிரே ஹேர் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு டயட்ஸ் அதுக்குன்னே இருக்கும். அதை எதெல்லாம் நீங்கள் சஜஸ்ட் இப்போ ஒரு 5 minutes முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல, நியூட்ரியன்ஸில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கு வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. இப்போ ப்ரோட்டீன்ஸ் பற்றி எல்லாரும் இப்போ பேசுகிறோம், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பற்றி பேசுகிறோம். பட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் இந்த ஹேரை வந்து கிரே ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து எப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னா, நம்ம பாடியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குது, நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எது சேர்த்துக்கிறோமோ இந்த மாதிரி முடி நிறைக்கிறது, ஏர்லி சைன்ஸ் ஆஃப் ஏஜிங் அதெல்லாம் இருக்காது. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சேர்த்துக்கிறது முக்கியம். ஓகே மேம், டேட்டூ போட்டுக்கிற கல்ச்சர் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு. மென் ஆர் விமன் யாருனாலும் சரி, உடம்புல எங்கெல்லாம் இடம் இருக்கோ அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டேட்டூ போட்டுக்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இதனால அவங்களோட ஏஜும் ஒரு லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணும்போது அதனால வரக்கூடிய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ்னால் இதெல்லாம் இருக்கும் மேம்? டேட்டூனா என்ன? அது பேசிக்லி ஒரு இங்கை வந்து நம்ம ஸ்கின்குள்ளே டெபாசிட் பண்ணுறாங்க, இம்ப்ரெக்னேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நான் சொன்ன மாதிரி ஸ்கின் வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி எக்கச்சக்கமான லேயர்ஸ் இருக்குது. அந்த ஒரு லேயரில் பார்த்து அந்த டையை வைக்கிறது தான் டேட்டூவிங். அண்ட் அந்த லேயர் வந்து மாறவே மாறாது, நம்ம தோல் அதே மாதிரி தான் அந்த டேட்டூ ஃபார் எவர் பெர்மனெண்ட் டேட்டூவாக ஆகிடும். அந்த பெர்மனெண்ட் டேட்டூனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரலான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கார். அந்த இடத்துல சில பேருக்கு அப்நார்மலாக தழும்பு ஃபார்ம் ஆகிடும். அந்த தழும்பு ஃபார்ம் ஆனால் அந்த டேட்டூவும் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், அந்த தழும்பு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். அது போக அந்த டேட்டூ பண்ணுற டை வந்து சில பேருக்கு அலர்ஜி உண்டாக்கிடும். ஸோ அது வந்து அந்த இடத்துல ரேஷஸ் வரலாம், இல்லாட்டி அந்த இடத்துல கட்டி மாதிரி கூட ஃபார்ம் ஆகலாம். அது பேர் கிரானுலோமாஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அது போக நம்ம டேட்டூஸ் வந்து ஹைஜீனிக்காக பண்ணாட்டி எக்கச்சக்கமான இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ எல்லாருக்குமே தெரியும், டேட்டூ பார்லரில் ஹைஜீனிக்காக ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேருக்கு HIV, HBsAg நீடில்ஸ் சரியா மாத்தாதனால கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸாக்ட்லி. ஸோ tattooing has to be done sterile manner and only if absolutely necessary, because it comes with a lot of side effects. ஓகே மேம், நீங்களே ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு விஷயத்துக்காக ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னா எந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் சொல்லுவீங்க? ஸ்கின் கேர். நான் ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து மெயினாக 2 ஃபோக்கஸுங்க. ஸ்கின் ஈவன் அந்த ப்ராடக்ட் பேர். ஸோ ஸ்கின் கலரை பிரைட்டன் ஆகாது, பட் ஸ்கின் டோனை ஈவன் ஆக்கும். இப்போ பேட்சாக பிக்மெண்டேஷன் இருக்குது, ஈவன் ஸ்கின் டோனே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவன் ஸ்கின் டோனுக்கு சில இன்க்ரீடியன்ட்ஸ், பிக்னோஜெல், ட்ரானக்சமிக் ஆசிட் அந்த மாதிரி, அதில் வந்து ஹார்ஷாக
கெமிக்கல்ஸ் வந்து இரிட்டேட் ஆகாது. இதெல்லாம் நார்மல் மைல்டர் ப்ராடக்ட்ஸ் விச் வில் நாட் இரிட்டேட் த ஸ்கின். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். அண்ட் அது கூடவே இதே ஸ்கின் ஈவன் டெக்ஸ்சரல் ஈவனுக்கு, ஏன்னா ஸ்கின் வந்து ரஃப்பாக இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக ஈவனாக இருக்கிறதுனால ஹைலூரானிக் ஆசிட் அண்ட் இமோலியன்ஸ் அதை சேர்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி மைல்ட் ஏஜென்ட்ஸ் சேஃப் ஃபார் த ஸ்கின், ப்ரொலாங்டாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அதனால ஸ்கின் ஈவனாக தான் ஆக போகுது, ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் கலரும் பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ ஆல் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணலாங்களா? டெஃபினெட்லி. ஓகே மேம், ஃபைனலாக நீ ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும். இப்போ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால நிறைய பேர்த்துக்கு அந்த 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 இடத்த பார்த்தாலே நமக்கு வந்து ரணக்கொடூரமாக இருக்கும். ஸோ அதனால அதுவே அந்த இது வந்து முத்தி போகும்போது கேன்சருக்கு கூட அது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மைங்களா? அது இல்லை, அப்சல்யூட்லி. இது அதுவுமே ஒரு மித்து. அதை இட்ஸ் அ மித் பிரேக் பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கேன்சர் வராது, எஸ்பெஷலி ப்ரைவேட் பார்ட்ஸில். வாட்ஸ் மரூன் இருக்குது, அதனால ஹெச்பிவி வாட்டன், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வாட்டன் இருக்குது. அது வந்து லேடிஸ்க்கு கேன்சர் உருவாகலாம். ஸோ அதுக்கு தடுப்பூசி இருக்குது, அந்த தடுப்பூசி யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணாலே ஃபீமேல்ஸ்க்கு சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஃபங்கஸ்னால கேன்சர் வர்றது அப்சல்யூட்லி மித். ஓகே மேம், சப்போஸ் இப்போ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லாதவங்க கூட நான் வந்து என்னென்ன ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது அட்வான்ஸ்டாக அதுக்காக ஏதாவது நம்ம வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இது எடுத்துக்கலாம்? அண்டர் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி வெயிலில் திங்ஸை காய வைக்கிறது, பேதிங் 2 times a day, ஸ்வெட் இல்லாமல் பார்த்துக்கிறது, இதுதான் ப்ரிவென்டிவ் மெக்கானிசம்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு. ஓகே மேம், இவ்வளோ நேரம் இந்த ஸ்கின் கேர் பற்றின விஷயங்கள், காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு Q7 சார்பாக மனமார்ந்த நன்றிகள் மேம். தேங்க்யூ. வணக்கம்.